ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆட்சியில பங்கு என்பது தமிழகத்திற்கு ஒத்து வராதுன்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கிறார். சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு தொடர்ந்து பேசி வருகிறார். அந்த வகையில் தமிழகத்தில் ஆட்சியில பங்கு என்பது ஒத்து வராது, இன்னும் திமுக கூட்டணிக்குள்ள எந்த குழப்பமும் இல்லைன்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். தொடர்பான முக்கிய செய்திகளை தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சென்னையில் இந்தியா டுடே ரவுண்ட் டேபிள் மாநாடு நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசி வருகிறார். பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய முதல்வர் குறிப்பாக ஆட்சியில பங்கு என்பது தமிழகத்திற்கு ஒத்து வராதுன்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் திமுக கூட்டணிக்குள்ள எந்த குழப்பமும் இல்லைன்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் ரமேஷ். வணக்கம். ஆட்சியில் பங்கு என்பது தமிழகத்துல ஒத்து வராது அப்படிங்கிற ஒரு கருத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சருடைய இந்த கருத்து அரசியல் வட்டாரத்துல மிக முக்கியமான ஒரு கருத்தாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன் அப்படின்னா திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை மிகவும் அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் தொடங்கி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என பலருமே எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு குரலை அழுத்தமா சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தான் முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டுல ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திமுக கூட்டணியில காங்கிரஸ் தொடர்ந்து நீடிக்கும், அவங்க எங்களோட தான் இருப்பாங்க. ராகுல் காந்தி அரசியலமைப்பை தாண்டி என்னை சகோதரராக பார்க்கிறார், நானும் குடும்ப உறுப்பினர்கள்ல ஒருவரா ராகுல் காந்தியை பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். இது கூட்டணிக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு கருத்தா பார்க்க வேண்டியிருக்கிறது. நேற்றைய தினம் டெல்லியில ராகுல் காந்தியை சந்தித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் பேசியிருந்தாங்க. இந்த சந்திப்புக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை எல்லா செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாங்க. அப்போ திமுக தரப்புல விரைவில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த பேட்டிக்கு அப்புறம் நேற்று இரவு திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளோடு 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால தொகுதி பங்கீட்ட இறுதி செய்வதற்கு ஒரு பக்கம் திமுக திட்டமிடக்கூடிய சூழல்ல, மற்றொரு பக்கம் இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விவகாரத்தை திமுக எப்படி எதிர்கொள்ளும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் இருந்தது. காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தார். அதாவது கூடுதல் தொகுதி வேண்டும், ஆட்சியில் பங்கு, இந்த கூட்டணி சம்பந்தமான விவகாரங்கள் எல்லாமே தேசிய தலைமை பார்த்து கொள்ளும், கட்சி நிர்வாகிகள் இது குறித்து எதுவும் கருத்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி திமுக நிர்வாகிகளுக்கு பொறுத்த வரைக்கும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி ஒரு அறிவுறுத்தலை கொடுத்திருந்தாரு. கூட்டணி தொடர்பான எந்த ஒரு முடிவா இருந்தாலும் அதை திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு முதலமைச்சரே ஒரு கருத்தை தெளிவுபடுத்தியிருக்காரு. ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல ஒத்து வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.